தயவு செய்து கடந்த திமுக ஆட்சியில் செய்யப்பட்ட பணி நியமனங்களுக்கெல்லாம் நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டு நீங்கள் ஏதோ செய்ததை போல ஒரு தோற்றத்தை உருவாக்க வேண்டாம். ரொம்ப அதிபுத்திசாலித்தனமா ஒரு கருத்தை சொன்னார். சிம் கார்டு போடணும், அடுத்து இன்னொரு டெக்னாலஜி வந்துட்டா இது என்ன பண்றது, அடுத்து இன்னொரு லேட்டஸ்ட் மாடல் வருதுங்கிறதுக்காக இந்த மாடலை யாரும் வாங்காம இல்லையே, யாரும் பயன்படுத்தாம இல்லையே. இப்போ வரக்கூடிய கால சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம மேம்படுத்திக்கணும். திமுக அரசின் மீது பழி போடணும், திமுக ஏதோ ஒரு தவறுகள் நடந்து விட்டதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்கணும். அதுக்கான முயற்சிகளை தான் இன்றைய தாவேக அரசு எடுக்குது. மின்வாரியத்தில் பணிபுரியக்கூடியவர்கள கருப்பாடுகள் இருக்கின்றனர். அப்புறம் 1% கருப்பாடுனர், 100% இருக்கிற இடங்கள்ல 1% கருப்பு யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. அவர் இன்னும் இல்ல, ஒரு நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, ஒரு மாசம் அல்ல, இன்னும் 10 வருஷம் அவர் தேடினாலும் மின்சாரத்துறையில் எந்தவித தவறுகளும் நடக்கல. நாங்க அவங்க துறையை நடத்துறாங்கன்னு சொன்னா, இப்ப ஒருத்தருக்கெல்லாம் ஆர்டர் போட்டு இந்த அரசாங்கத்துல ரிவர்ஸ் பண்ணாங்கல்ல, ஆலோசகரா போட்டு பண்ணாங்கல்ல, அப்ப இந்த அரசாங்கத்தை யார் நடத்துறா? ஜெகதீஷ் நடத்துறாரா? வருவாய் ஒரு பக்கம் அதிகரித்தாலும் கூட நாங்கள் அந்த வருவாயை எந்த விதமான ஊதாரித்தனமும் இல்லாமல், எந்த விதமான வீண் செலவுகளும் இல்லாமல், மிக கட்டுக்கோப்பாக, மிக கட்டுப்பாடாக, அதாவது எந்தவித லீக்கேஜும் இல்லாம மிக சிறப்பாக மின்சார வாரியம் கடந்த 5 ஆண்டுகள் கையாண்டுதான். கடந்த ஆண்டு 933 கோடி ரூபாய் தான் இழப்பு என்ற அளவிற்கு 58,000 கோடியில் தொடங்கிய அந்த இழப்பு இப்பொழுது முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டு இந்த அளவுக்கு ஒரு சிறந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றன. என்ன பண்ணணும்னு கேளுங்க சார். 5 வருஷத்துல திமுக பண்ணாத என்ன ரிஃபார்ம் பண்ண போறாங்க அப்படிங்கிற கேள்வி வருது. சரி, அவரு நீங்க நீங்க இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் நீங்க சொல்லும்போது நான் சொல்றேன், என்ன நம்ம ரிஃபார்ம் பண்ற அளவுக்கு என்ன எலக்ட்ரிசிட்டியில என்ன பண்ணல சார். ஆண்டுதோறும் உயரக்கூடிய மின் தேவை அதை நம்ம அடுத்த 5 வருஷத்துல எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கு அடுத்த வருஷங்கள் எப்படி, அடுத்தடுத்த 5 வருஷங்கள் எப்படி இன்க்ரீஸ் ஆகுங்கிறது நம்ம ஒரு கால்குலேஷன் டிபார்ட்மெண்ட்ல போடுவாங்க. அதுக்கான முன்னேற்பாடுகள் செய்வோம். இப்ப சம்மர் வந்ததுன்னா சம்மர் அந்த மாசத்துல ஏப்ரல் மேல போய் உட்காந்து கால்குலேட் பண்ணி நம்ம டெண்டர் போட்டா யாரும் சப்ளை பண்ண வரமாட்டாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா நவம்பர் டிசம்பர்லயே அந்த வேலையை முடிச்சுக்குவோம். அதாவது ஏப்ரல் மேக்கு உண்டான டிமாண்டை நம்ம நவம்பர் டிசம்பர்ல அக்டோபர்லயே ஸ்டார்ட் பண்ணுவோம். நவம்பர் டிசம்பருக்குள்ள அதுக்கான டெண்டர் கோட் பண்ணி யாரெல்லாம் வர்றாங்க, அது என்ன பிரைஸ், எந்த அளவுக்கு குறைக்க முடியும் அப்படின்னு பேசி அந்த டெண்டரை இறுதி பண்ணுவோம். அதனால நம்முடைய மின் தேவை எந்த அளவுக்கு அதிகரிக்குது, அதுக்கான மின் உற்பத்தி திட்டங்கள் தேவை எப்படி இருக்கு, அது எப்படி நம்ம வெளியில கொள்முதல் செய்யறோம், அது லாங் டேர்மா, மீடியம் டேர்மா அல்லது ஷார்ட் டேர்ம்ல கொள்முதல் பண்றோமா. அதாவது லாங் டேர்ம்ல நம்ம போகும்போது சம்மர் 2 மாசத்துக்கு மட்டும்தான் நமக்கு பீக் அதிகமாகுதுன்னா மீதி 10 மாசம் நம்ம அந்த மின்சாரத்தை என்ன பண்ண போறோம், நம்முடைய உற்பத்தி ஷட் பண்ண போறோமா, நம்மளுடைய தெர்மல் பிளான்ட் ஆஃப் பண்ணி வைக்க போறோமா, அந்த மின்சாரத்தை பயன்படுத்த போறோமா. அப்ப நம்ம அந்த மின்சாரத்தை பயன்படுத்தினா நம்முடைய தெர்மல் பிளான்ட்டோட ப்ரொடக்ஷன் குறையும் போது நமக்கு இழப்பு ஏற்படுமே. இல்ல அவங்க கிட்ட போட்டது 2 மாசம் மட்டும் வாங்கிட்டு 10 மாசம் வாங்காம இருந்தா 10 மாசத்துக்கு பிக்சர் சார்ஜ் கொடுக்கணுமே. இது எல்லாம் துறை அதிகாரிகள் கலந்து பேசி ஆலோசிச்சு எது நமக்கு சேமிப்பு ஏற்படும், எதுல நமக்கு குறைந்த செலவினங்கள் ஏற்படும் அப்படிங்கறத கணக்கிட்டு நம்முடைய தேவைக்கும் நம்முடைய உற்பத்திக்கும் நம்முடைய கூடுதலாக தேவைப்படுகின்ற மின்சாரத்தையும் கொள்முதல் செய்வதற்கான பணிகள் எடுக்கிறது ஒரு வகை. அப்ப எவ்வளவு நமக்கு அதிகரிக்குதோ அதற்கான மின் விநியோக கட்டமைப்பை மேம்படுத்துவது ஒரு வகை. இது 2 தான் மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய பணிகள். இந்த 2ஐயும் சீரா நடவடிக்கை எடுத்தா போதுமானது. அதுக்கு தான் நான் சொன்னேன், போன 5 வருஷத்துல 423 துணை மின் நிலையங்கள் கணக்கெடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டு இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு துணை மின்கள் எவ்வளவு முடிச்சிருக்கிறோம், எவ்வளவு நடந்துகிட்டு இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க, எவ்வளவு இடம் எடுத்திருக்கிறோம், இப்ப அடுத்து அந்த டெண்டருக்கு எவ்வளவு எல்லாம் ரெடியா இருக்குங்கிறத சொல்லியிருக்கோம். இப்ப துணை மின்நிலையங்கள் தேவை, புதிய டிரான்ஸ்பார்மர்கள் தேவை, புதிய லைன்கள் புதுசா போடணும், அந்த கட்டமைப்பு உருவாக்கணும். இது 2 தான் பெரும்பான்மையாக மின்சார வாரியத்தில் செய்யக்கூடிய பணிகள். கூடுதலா தேவைப்படுகின்ற பணியாளர்களை நியமிக்கணும். 5000 பேர் கேங்மேனை பத்தி சொன்னாரு. நாங்க எங்களுடைய கழக தலைவர் முதலமைச்சராக இருந்த பொழுது அந்த கேங்மேன் முதலமைச்சர் வழியில பார்த்து கூட அந்த மனுக்களை கொடுத்தாங்க. ஆய்வு கூட்டங்கள்ல எங்களுக்கு எங்க கழக தலைவர் முதலமைச்சராக இருந்த பொழுது போட்ட உத்தரவு, அந்த கேங்மேன் 5000 பேரையும் நியமிக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டாங்க. அதுக்கான எவ்வளவு செலவினங்கள் ஏற்படும், எவ்வளவு பேர் என்னங்கிறதெல்லாம் எடுத்து நாங்க நிதித்துறைக்கு அனுப்பியிருந்தோம். அந்த நிதித்துறைக்கு அனுப்பப்பட்ட கோப்புகளின் மீது தான் இப்ப உத்தரவு வாங்கியிருக்காங்க. நாங்க அனுப்பப்பட்ட கோப்புகளின் மீது தான் உத்தரவு வாங்கியிருக்காங்க.
இன்னொன்னு வந்து 15,000 பேர் புதுசா போஸ்டிங் எடுக்கிறேன்னு சொன்னாங்க. நாங்க 2 ப்ரொபோசல் கொடுத்திருந்தோம். ஒன்னு 15,000, இன்னொரு 10,000. 15,000 நியமனம் பண்ணா எவ்வளவு செலவு வரும் வருஷம், 10,000 நியமனம் பண்ணா எவ்வளவு செலவு வரும், 2 ப்ரொபோசல் டேஞ்சர்கோல் இருந்துச்சு. அதுல 15,000 எடுத்து ஒப்புதல் வாங்கியிருக்கேன்னு சொன்னாங்க. சார் நான் ஒன்னு கேட்டேன் சார், 65,000 பேர் காலின்னு சொன்னார்ல சார், ஏன் சார் 15,000 பேர் எடுக்கிறாரு? 65,000 பேர் எடுக்கலாம்ல சார், 65,000 பேர் எடுக்கலாம்ல. எடுக்கிறதே எடுக்கிறோம், ஒரே எக்ஸாம் தானே சார். இன்னும் கொஞ்சம் பேருக்கு, நிறைய பேருக்கு அவங்க சொன்ன மாதிரி வந்து வாய்ப்புகளும் கிடைக்கும்ல. ஏன் வெறும் 15,000 பேர் மட்டும் இப்ப எடுக்கிறேன்னு சொல்றாங்க? முழு காலி பணியிடங்களே நாங்க நிரப்புறோம்னு அவர் சொல்லலாம்ல. ஏன் அந்த தைரியம் இல்லாம போச்சு? இப்போதைக்கு 15,000 சார். ஏஐ 300 எடுத்தா என்ன, 3,000 எடுத்தா என்ன வேகன்சி டிஎன்பிசி கொடுக்க போறீங்க, அவங்க எக்ஸாம் நடத்தி செலக்ட் பண்ணி கொடுக்க போறாங்க, நம்ம அப்பாயின்மெண்ட் போட போறோம், அவ்வளவுதானே சார். முழுசா எடுக்க வேண்டியதானே. ஆல்ரெடி செலக்ட் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க சார். 18 இயர்ஸ்ல போன வாட்டி எக்ஸாம் எடுத்தவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஏஜ் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிட்டதுனால அவங்களால இது பண்ண முடியல அப்படின்னு அந்த டிமாண்ட் ரொம்ப நாளா வச்சிருக்கு. இப்ப கரண்ட் பல இடங்கள்ல இப்ப திமுக கவர்மெண்ட் இருக்கும்போது ஷார்டேஜ் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இப்ப இங்க ஒரு 40 டேஸ்ல இது நிறைய இடங்கள்ல ஷார்டேஜ், இன்க்ளூடிங் பெரம்பூர்லயும் ஷார்டேஜஸ் இருக்கு. இது எப்படி ரெக்டிஃபை பண்ண போறோம் சார்? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்க என்னோட வந்திருப்பீங்க. கடந்த காலங்களில் வந்து நான் அமைச்சராக இருந்தப்போ வந்து ஆர்கே நகர் தொகுதிக்கு நான் நேரில் போயிருந்தேன். அப்போ என்னோட அந்த எம்எல்ஏ வந்திருந்தாங்க. அப்போ அவங்க எங்கிட்ட சொன்ன கருத்து என்ன சொன்னாங்கன்னா, 10 மணிக்கு மேலே தான் ஸ்ட்ரீட் லைட்டே போடுவோம். ஏன்னா வீடுகளில் வந்து லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரீட் லைட்டே எங்களால் போட முடியும்னு சொன்னாங்க. அப்பயே வந்து துறையோட அதிகாரிகளை வர சொல்லி அடுத்த 2 நாளில் அங்கே என்ன தேவைகள்ங்கிறத கம்ப்ளீட்டாக வந்து ஆர்எம்இ போட்டதாக இருக்கட்டும், டிரான்ஸ்ஃபார்மர் போட்டதாக இருக்கட்டும், முழுமையாக போட்டு பல முறை அவர் அந்த எபினேசர் என்னை பார்க்கும்போது நன்றி சொல்லுவார். முதலமைச்சருக்கு உங்களுக்கு நன்றிங்க, துணை முதலமைச்சருக்கு நன்றிங்க. அப்ப நம்ம வந்து எந்தெந்த இடங்கள் நீங்க வந்து இன்னொன்னு நீங்க பார்த்திருப்பீங்க, சட்டமன்றத்தில் ஒவ்வொரு வருஷமும் சட்டமன்றத்தில் மின் வாரியத்தில் தொகுதிகள் வாரியாக செய்யப்பட்ட பணிகளை புக்லெட்டா போட்டு டேபிள் வச்சிருந்தோம். தொகுதி வாரியா ஒரு தொகுதிக்கு ஒரு நோடல் ஆபீசரும் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோட நியமிச்சிருந்தோம். ஒரே தொகுதியில பல ஏஇ ஆபீசர் இருக்கலாம், ஏடி இருக்கலாம், இ இருக்கலாம். இவர் யாருக்கு போன் பண்ணுவார்? அதனால ஒரே ஒரு நோடல் ஆபீசரை ஒரு எம்எல்ஏவுக்கு நியமனம் செய்யப்பட்டு அந்த எம்எல்ஏ ஒரு நோடல் ஆபீசர்கிட்ட பேசினா போதும், அதை சரி பண்ணி கொடுத்தாங்க. பல சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்திலேயே திராவிட மாடல் அரசு முதலமைச்சரை பாராட்டினாங்க. நாங்கள் புத்தகமா வச்சு 5 வருஷத்துல நடந்துகிட்டு இருக்கிற பணிகள், நடந்து முடிஞ்ச பணிகள், நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பணிகள், எடுத்துக்கொள்ளப்பட்ட பணிகள், அதை பட்டியல் போட்டு வச்சோம். ஒவ்வொரு 3 மாசத்துக்கு 6 மாசத்துக்கு ஒருக்காகவும் எங்களுடைய நோடல் ஆபீசர் சம்பந்தப்பட்ட எம்எல்ஏ பார்த்து போட்டோ எடுத்து குரூப்ல பண்ணணும். எனக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருந்துச்சு, 234 தொகுதிக்கு நோடல் ஆபீசருடைய குரூப், சி லெவல்ல இருக்கக்கூடியவங்க, எஸ்சி லெவல்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப். அந்த மின்னகத்தை நான் கண்காணிச்சேன். 2021ஆம் ஆண்டு 20/6 எங்களுடைய முதலமைச்சர்கள் அந்த மின்னகத்தை தொடங்கி வச்சாங்க. அந்த மின்னகங்கிறது பொதுமக்களுக்கும் தலைமையுடைய மின்சார வாரியத்திற்கும் ஒரு இணைப்பு பாலமா இருந்துச்சு. கன்னியாகுமரியில பவர் கட் ஆனாலும் தலைமைக்கு தெரியும், தூத்துக்குடியில பவர் கட் ஆனாலும் தலைமைக்கு தெரியும். ஆக நம்ம எந்த இடங்கள்ல அதிகமான கால் வருதுங்கிறத பார்த்து சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரிகளை அழைச்சு என்ன பிரச்சனைங்கிறத நம்ம சீக்கிரமா முடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால அந்த மின்னகத்தை கொடுத்தது மின்சார வாரியத்திற்கு எங்களுடைய கழக தலைவர் முதலமைச்சராக இருந்து நேரில் வந்து அதை தொடங்கி வச்சாங்க. அப்படி பணிகள் வந்து மின்னகமா இருக்கட்டும், இது போல இருக்கக்கூடிய முன்னேற்பாடுகளா இருக்கட்டும், நம்முடைய உற்பத்தி வந்து எவ்வளவு இருக்கு, நமக்கு எவ்வளவு டிமாண்ட் இருக்கு, நம்ம எவ்வளவு வந்து அடுத்து தயாராகணும், இது எல்லாம் கணக்கிட்டு செய்யக்கூடியதான் மின்சார வாரியம். இதுதான் வந்து இந்த 5 ஆண்டுகள் மிக சிறப்பா செய்யப்பட்டிருக்கு. அவர் நீங்க சொல்ற மாதிரி வந்து முழுசா சீரமைக்கணும்னு சொல்றதுல அதாவது வந்து மாற்றம்னு சொன்னாங்க இந்த தாவேக அரசு. நான் கூட கேட்டேன், மாற்றம்னா என்ன, எஜுகேஷன் இல்லையா? உயர்கல்வியில தமிழ்நாடு இந்தியால ஃபர்ஸ்ட், என்ன மாற்றங்கள் கொடுக்க போறீங்க? ஹெல்த்ல இந்தியால தமிழ்நாடு ஃபர்ஸ்ட், என்ன மாற்றங்களை கொடுக்க போறீங்க? பொருளாதார வளர்ச்சியில தமிழ்நாடு டாப்ல இருக்கும், என்ன மாற்றங்களை கொடுக்க போறீங்க? வெறும் வார்த்தையில் மாற்றம் என்று சொல்வதற்கு பதிலாக கல்வியில, மருத்துவத்துல, தொழில்துறையில, மின்சார வாரியத்தில் இந்த மாற்றத்தை கொடுக்க போறோம், இது எங்களுடைய ஸ்டாண்ட், இது எங்களுடைய பாலிசின்னு சொன்னா நீங்களும் தெரிஞ்சுக்கலாம், நானும் தெரிஞ்சுக்கலாம், மக்களும் தெரிஞ்சுக்கலாம். அதனால தமிழ்நாடு மின்சார வாரியத்தை பொறுத்தவரை இன்று மின்துறை அமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய வெள்ளை அறிக்கை கடந்த 5 ஆண்டுகால திராவிட மாடல் ஆட்சியினுடைய திட்டங்களை அச்சடித்து வெளியிட்டிருக்கின்றார். அதில் நாங்கள் 5 ஆண்டுகள் செய்த மிக சிறப்பான பணிகள், எங்களுக்கு வழிகாட்டிய கழக தலைவர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு தளபதி அவர்கள் கொடுத்த தைரியம், ஊக்கம், நிதி, அத்துணை வளர்ச்சிகளையும் உள்ளடக்கிய அந்த வெள்ளை பேப்பர்
அந்த வெள்ளை பேப்பர்ல எவ்வளவு இழப்புகள் என்பதையும் நாங்கள் எவ்வளவு குறைத்திருக்கிறோம், என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், என்ன கட்டமைப்புகளை உருவாக்கி இருக்கின்றோம், என்ன புதிய திட்டங்களை செயல்படுத்தியிருக்கோம் என்பதையெல்லாம் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே இனி வரக்கூடிய ஆண்டுகளில் அவர்கள் செய்யக்கூடிய திட்டங்களை வெளிப்படைத்தன்மையோடு செய்ய வேண்டும். தயவு செய்து கடந்த திமுக ஆட்சியில் செய்யப்பட்ட பணி நியமனங்களுக்கெல்லாம் நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டு நீங்கள் ஏதோ செய்ததை போல ஒரு தோற்றத்தை உருவாக்க வேண்டாம், ரீல்ஸ் போட வேண்டாம். ரியலா இருக்கு சார். மாதம் கணக்கிடப்படும் முன்கட்டணம் சொல்லியிருக்காங்க, வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இப்போ ஊழியர்கள் பற்றாக்குறையினால முடியாது, அதை செயல்படுத்த முடியாது நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு அமைச்சர். நீங்க அதை சரியான காரணமா? அது சரி, அதோட ஒன்னே மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. மின் கட்டணம் உயர்த்தப்படாது அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொல்லியிருக்காரு. இப்போ இருக்கக்கூடிய மின்சாரத்துறை இருக்கக்கூடிய இப்போ நிதி நிலைமை இருக்கக்கூடிய சூழ்நிலையில அடுத்த 5 ஆண்டுகளுக்கு மின் கட்டணம் உயர்த்தப்படாமல் நடத்த முடியுமா? உங்களோட கருத்து. ஒரு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் மின்கட்டணம் உயர்த்துவதற்கான உத்தரவுகளை பிறப்பிக்கிற இடம் மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் தான். இப்போ மின்சார வாரியத்துக்கு அவங்க ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவுகளை போடுவாங்க. நீங்க இவ்வளவு இந்த வருஷம் ஏத்தி ஆகணும்னு சொல்லுவாங்க. ஒன்னு அரசு அது ஏத்தணும், இல்லைன்னா அரசாங்கம் அதுக்கான நிதியை கொடுக்கணும். நாங்க இந்த வருஷம் ஏத்தல, அந்த ஏற்றக்கூடிய சுமைகளை அரசாங்கம் மின்சார வாரியத்துக்கு ஏத்துக்கிட்டு நாங்க நிதிகளை கொடுத்துறோன்னு சொல்லணும். இதுதான் வழக்கமான நடைமுறை. இவங்க ஏத்தலன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கான நிதிகளை தமிழ்நாடு அரசு கிட்ட இருந்து, முதலமைச்சர் இருந்து இந்த மின்துறை அமைச்சர் கேட்டு பெறுவாரான்னு பார்ப்போம். அதாவது சார், நாங்க ஏற்கனவே சொன்னோம், அதாவது மாதாந்திர கணக்கீடு என்பது ஸ்மார்ட் மீட்டர் போடுவதற்கான பணிகளை நாங்க முன்னெடுத்தோம். போன திராவிட மாடல் ஆட்சியில டெண்டர் எல்லாம் கோட் பண்ணி பிரைஸ் பிட்லாம் ஓபன் பண்ணல. டெண்டர் முடிஞ்சிருச்சு, அதுக்குள்ள தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க. டெண்டர் ஓபன் பண்ணாம இருக்கு. இந்த அரசாங்கம் அதுக்கு சில சாக்கு போக்கெல்லாம் சொல்றாங்க, 30,000 கோடி தேவைப்படுது அப்படின்ட்டு. சார், நீங்க ஒரு வளர்ச்சி வேணும்ல. எந்த ஒரு வேலையுமே நீங்க ஐபோன் 16 வாங்கினா அடுத்து 17 வரும், வரதானே செய்யும். 17 வந்துருமேங்கிறதுக்காக 16 வாங்காம இருப்பீங்களான்னு கேட்கிறேன். நீங்க ரொம்ப அதிபுத்திசாலித்தனமா ஒரு கருத்தை சொன்னாரு. சிம் கார்டு போடணும், அடுத்து இன்னொரு டெக்னாலஜி வந்துட்டா இது என்ன பண்றது, இது என்ன பண்றதுன்னு. இப்ப அடுத்து இன்னொரு லேட்டஸ்ட் மாடல் வருதுங்கிறதுக்காக இந்த மாடலை யாரும் வாங்காம இல்லையே, யாரும் பயன்படுத்தாம இல்லையே. இப்ப வரக்கூடிய கால சூழ்நிலைக்கு ஏற்ப நம்மளை நம்ம மேம்படுத்திக்கணும். இதுதான் நடைமுறையில் இருக்கக்கூடிய வழக்கமான ஒண்ணு. அதனால அவங்க ஸ்மார்ட் மீட்டர் போடுறேன்னு சொல்லணும், இல்ல போடலன்னு சொல்லணும். 30,000 கோடி கூடுதலா செலவு ஏற்படும், அதனால நாங்க பார்த்துட்டு அப்புறம் செய்யறோம்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் உத்தேசித்து, எங்களுடைய திராவிட மாடல் அரசு உத்தேசித்து ஸ்மார்ட் மீட்டர் போட்டது பிறகு மாதாந்திர கணக்கீட்டுக்கான அந்த பணிகளை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருந்தோம். இந்த அரசு அதை எப்படி முன்னெடுக்கிறாங்கிறத. டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல்ல எல்லாமே வெளிப்படைத்தன்மையா இருக்கு, எல்லாமே ஆன்லைன் சொல்றாங்க. பட் டெண்டர் போறவங்க எல்லாமே எப்படி சார் ஒரே ரேட்டை கோட் பண்ண முடியும்? சார், அதாவது 2020-21 கூட ஒரு டெண்டர் போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடியும் போன அதிமுக ஆட்சியிலே டெண்டர் போட்டிருக்காங்க. அதாவது L1, L2 இவங்க எல்லாம் ஒரே விலை புள்ளிகளை கோருகிறார்கள் என்பது நமக்கு முக்கியம் இல்லை. அவங்க எப்படி வேணாலும் கோட் பண்ணலாம். அதற்கு பிறகு அவர்களை அழைத்து எவ்வளவு ரேட்டு குறைக்கிறாங்க அப்படிங்கறதான். L1 ஒருத்தர் இருப்பாங்க, L2 25 பேர் இருப்பாங்க, L2 25 பேர் இருப்பாங்க, 25 பேர் இருப்பாங்க. அப்ப அந்த L2 L1 ரேட்டை மேட்ச் பண்ணா அந்த 25 பேர்த்துக்கும் அவங்களுக்கான பியூ ஆர்டர் கிடைக்கும். ஒரு 2000 டிரான்ஸ்ஃபார்மர் வேணும்னா ஒருத்தரே 2000 சப்ளை பண்ண மாட்டாங்க. ஒருத்தருக்கே அந்த ஆர்டர் கொடுக்க முடியாது. யாரெல்லாம் டெண்டர் அட்டன் பண்ணாங்களோ, யாரெல்லாம் அந்த ரேட்டு பிரைஸ் குறைச்சு ஒத்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு அந்த டெண்டரை பிரிச்சு கொடுப்பாங்க. ஒருத்தர் 100 எடுத்துக்குவாரு, ஒருத்தர் 200 எடுத்துக்குவாரு, ஒருத்தர் 500 எடுத்துக்குவாரு. அவர்களுடைய அவங்க எவ்வளவு சப்ளை பண்ண முடியுமோ அந்த திறனுக்கு ஏற்ப அவங்க அந்த உத்தரவு வாங்குவாங்க. அதனால கடந்த காலங்களில் இது போன்ற நடைமுறைகள் இருந்திருக்கின்றன. இது மாதிரி L1, L2 எல்லாமே ஒரே ரேட்டை கோட் பண்ண வரலாறுகள் இருக்கின்றன. அதுதான் இப்பயும் நடந்திருக்கு. அதனால அதுல எந்த விதமான தவறுகளும் இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் விலை குறைச்சிருக்காங்களா, விலை கூட இருக்கா, மற்ற மாநிலங்களை விட கூட இருக்கா, இதுலதான் தவறு நடந்திருக்கா, இதுதான். இதுக்குதான் இத்தனை கமிட்டி இருக்கு, இத்தனை அதிகாரிகள் இருக்காங்க. இவங்க அதுக்கப்புறம் ஆடிட் இருக்கு. இதுல எல்லாம் நடக்காத இந்த அமைச்சர் கண்டுபிடிச்சு ஏதோ தவறு நடந்திருக்கு 44,000 மின்மாற்றிகள். தயவு செஞ்சு அவரு 2க்கான கண்டிஷன் இருக்கு, இது 2ஐயும் அவர் ஒப்பிட்டு பார்த்து பொதுவெளியில சொல்லணும். சரி, இப்போ டெண்டர் ஆன்லைன்ல தான் கோட் பண்ண போறோம்னு சொல்றாரு. ஏற்கனவே ஆன்லைன்ல தான் அது இருக்கு. டிஎன்பிசி மூலம் தான் ஆட்களை தேர்வு செய்ய போறோம்னு சொல்றாரு. ஏற்கனவே டிஎன்பிசி மூலம் தான் தேர்வு பண்ணாங்க. அதிமுக ஆட்சியில மின்வாரியமே தேர்வு நடத்தி பொறியாளர்களை தேர்வு பண்ணாங்க. அந்த திமுக ஆட்சி டிஎன்பிசிங்கிற முறையை மாற்றினீங்க. அதே இதை புதுசா சொல்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த 5 வருஷம் திமுக ஆட்சியில பண்றது 2011 இருந்து 21 வரை அதிமுக ஆட்சியில நடந்த மின்விசை திட்டங்களை பத்தியோ அதை பத்தி வெள்ளை அறிக்கையில குறிப்பிட்டு பேசல. இந்த 5 வருஷத்தை பத்தி பேசுறதுக்கான காரணம் என்ன சார்? அதாவது இந்த 34,000 கோடி இழப்பை பத்தி ரொம்ப பெருசா பேசுறாரு. நீ கேட்ட மாதிரி அந்த 56,000 கோடி இழப்பு, 58,000 கோடி பத்தி ஒன்னும் பெருசா பேசல. அப்படியே ஒரு வரியில அதை ஒரு வார்த்தையில கடந்து போயிட்டாங்க.
சரி பரவாயில்ல, அவருடைய எண்ணங்கள் வந்து திமுக மீது பழி போடணும், திமுக 5 வருஷம் திமுக அரசின் மீது பழி போடணும், திமுக ஏதோ ஒரு தவறுகள் நடந்து விட்டதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்கணும். அதுக்கான முயற்சிகளை தான் இன்றைய தாவேக அரசு எடுக்குது. அதுக்கு அவங்க பயன்படுத்தக்கூடிய சில வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. நான் தான் இப்ப முன்னாடி சொன்ன, நான் சோலாரா இருக்கட்டும், மற்ற விஷயங்களா இருக்கட்டும், அவங்க சொல்றதுக்கான ஆதாரத்தை கொடுக்கணும், நாங்க சட்டப்படி சந்திப்போம்னு சொல்லியிருக்கோம். அதனால இனி வரக்கூடிய நாட்கள்ல அது மாதிரி வந்து தவறுதலா சொன்னா, ஆதாரம் இல்லாம சொன்னா நிச்சயமாக நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம், பொறுத்திருக்க மாட்டோம், சட்டப்படி சந்திப்போம். முதலமைச்சருடைய பதிலுரையில மின்வெட்டை பத்தி பேசும்போது சிலர் வேண்டுமென்றே சூழ்ச்சி செய்து இந்த மின்வெட்டை ஏற்படுத்துறாங்கன்னு அந்த ஒரு பேச்சை வந்து பேசினாரு. அதுக்கு பதில் என்ன? இப்ப இருக்கக்கூடிய மின்வெட்டுக்கு அவங்க அரசியல் காரணம் வைக்கிறாங்க. இப்ப நடைபெறக்கூடிய மின்வெட்டுக்கு காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? நிர்வாகத்துல பியூஸ் கேரியர் திருட்டு போறது, சில கருப்பாடுகள் இருக்குது அப்படிலாம் சொல்றாங்க. அதாவது மின்வாரியத்தில் பணிபுரியக்கூடியவர்கள்ல கருப்பாடுகள் இருக்குனர், அப்புறம் 1% கருப்பாடுனர், 100% இருக்கிற இடங்கள்ல 1% கருப்பு யாருன்னு கண்டுபிடிக்க முடியாதா? கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிக்க முடியாதா? 100 பேர் வேலை செய்யற இடங்கள்ல ஒருத்தர் தவறு பண்ணா யார் அந்த தவறு பண்றான்னு கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை, துறையினுடைய கடமை. அப்ப நான் முன்னாடி சொன்னேன், இரவு பகல் பாராம, மழை வெயில் பார்க்காம, நேரங்காலம் பார்க்காம உழைக்கக்கூடியவங்க மின்வாரியத்தில் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள், அதிகாரிகள். இப்ப அவங்கள கருப்பு ஆடுன்னு குற்றம் சொல்றாரு. இப்ப அவங்கள வச்சுதான் நம்ம அந்த மின் விநியோகத்தை செய்யறோம். இப்ப அந்த கருப்பாடுகளை கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்க முடியலன்னா அப்ப அவர் சொன்னது தவறு. அவர் தவறான கருத்தை, பொய்யான கருத்தை முன் வச்சிருக்காரு. அது ஒண்ணு. இப்ப சட்டமன்றத்தில் நாங்க சொன்னோம், பியூஸ் கேரியர் திருட்டு போச்சுன்னு ஒரு கருத்தை சொன்னார். பகல்ல திருட்டு போன வீடியோவுக்கு இரவுல மின்தடை ஏற்படுதுன்னு சொன்னோம். இப்ப நான் சொன்னேன், பெரம்பூர்ல 260 RMU போட்டிருக்கிறோம் போன 5 வருஷத்துலயும் சொன்னோம். ஆக ஒரு அரசு அமைந்தவுடன் அந்த அரசினுடைய அமைச்சர், அந்த துறையினுடைய அமைச்சர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து ஆய்வு கூட்டங்களை நடத்தி எப்படி வந்து அந்த துறை செயல்படுகிறது, எப்படி மின் விநியோகம் நடைபெறுகிறது, எங்கெங்கே தவறுகள் நடைபெறுகின்றன, அந்த மின் விநியோகத்தில் எங்கெங்க பாதிப்புகள் இருக்கு, அதை எப்படி சரி செய்யலாம் என்பதை செய்ய வேண்டியது அந்த துறையினுடைய அமைச்சர். நான் சட்டமன்றத்தில் கேட்டேன், இது வரைக்கும் வந்து நீங்க மீட்டிங் நடத்தலன்னு சொன்னேன். துறையினுடைய விநியோகத்திற்கான அந்த பணிகளை செய்யக்கூடிய அதிகாரிகளுடைய அலுவலருடைய கூட்டத்தை நீங்க நடத்தலன்னு சொன்னேன். நாங்க பொறுப்பெடுத்த மண்டலங்கள் வாரியாக போய் நேர்ல சம்பந்தப்பட்ட ஏஇ வரைக்கும் அழைச்சு பேசி என்ன தேவை இருக்கு, எப்படி இருக்கு, என்னெல்லாம் செய்யணும்னு கேட்டு வாங்கி அவங்ககிட்ட மைக் கொடுத்து பேச வச்சோம். கருத்துக்களை நாங்க குறிச்சோம். இங்க வந்து அதுக்கான நடவடிக்கைகளை எடுத்தோம். நீங்க 40 நாள் ஆயிடுச்சு, 45 நாள் ஆயிடுச்சுங்கிறீங்க. என்ன ஆய்வு கூட்டங்களை நடத்துறீங்க? இப்ப நான் கேட்டதுக்கு அவர் பதில் சொல்லிருக்கணும்ல. இத்தனை ஆய்வு கூட்டங்களை நடத்தியிருக்கோம், இத்தனை சிஇ மீட்டிங் நடந்திருக்கு, இத்தனை எஸ்சி மீட்டிங் நடந்திருக்கு, இத்தனை இஇ மீட்டிங் நடந்திருக்கு, இதெல்லாம் சொல்லணுமா இல்லையா? அப்ப அப்படி ஒரு கூட்டம் நடந்திருந்தா உங்களுக்கு பத்திரிகை ரிலீஸ் வந்திருக்குல்ல, செய்தி பிரஸ் ரிலீஸ் கொடுத்திருப்பாங்கல்ல. நாங்க இந்த கூட்டங்களை நடத்தணும், இந்தாங்க பிரஸ் ரிலீஸ் உங்களுக்கு, இந்த கூட்டத்தில் அமைச்சர் இதெல்லாம் வலியுறுத்தினாருன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. இப்ப எதுவுமே நடக்காம, எதையுமே களத்துக்கு போய் பார்க்காம, அவருடைய நோக்கம் ஒன்னே ஒண்ணு உங்களுக்கு வெளிப்படைத்தன்மையோட சொல்லணும்னா, நீங்களும் அதை தெரிஞ்சுக்கணும், மக்களும் தெரிஞ்சுக்கணும்னா, அவர் மின்வாரியத்துக்கு செல்வதெல்லாம் கடந்த 5 ஆண்டுகளில் பூத கண்ணாடி போட்டு தேடிட்டு இருக்காரு. என்ன தேடிட்டு இருக்காரு? பூத கண்ணாடி போட்டு லென்ஸ் வச்சு தேடிட்டு இருக்காரு. ஏதேனும் கடந்த திமுக ஆட்சியின் மீது தவறுகளை கண்டுபிடிக்க முடியுமா, குற்றம் சாட்ட முடியுமா, பழி சொல்ல முடியுமா அப்படிங்கறத தேடிக்கிட்டு இருக்காரு. அவர் இன்னும் இல்ல, ஒரு நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, ஒரு மாசம் அல்ல, இன்னும் 10 வருஷம் அவர் தேடினாலும் மின்சாரத்துறையில் எந்தவித தவறுகளும் நடக்கும். அப்ப நாங்க விடல, முதலமைச்சரும் விடல. மிக வெளிப்படைத்தன்மையோட மின்சார வாரியம் செயல்பட்டு. சட்டமன்றத்தில் முதல்வர் விஜய் குட்டி கதை அப்படின்னு சொன்ன விஷயம் வந்து பெரும் விமர்சனத்துக்குள்ளாச்சு. அதை குறித்து இன்னைக்கு ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேட்கும் போது அது அரசியல் ரீதியான விமர்சனம் தான். அது சட்டமன்றத்தில் பேசாம வேற எங்கேயும் பேசுவாங்க. திமுக அதுக்கு ஒரு பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சார், சட்டமன்றத்தில் நடந்ததுக்கெல்லாம் எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் வெளியில வந்து அப்பயே அதுக்கான எங்களை பேச வாய்ப்பு கிடைக்கல, அப்பயே பதில் சொல்லிட்டாங்க. அதனால அதுக்குள்ள நம்ம போனோம்னா இன்னைக்கு எடுத்துக்கிட்ட நோக்கம் மாறிடும். ஒயிட் பேப்பர் அதுக்கான ஆன்சர் இது ரெண்டும் மாறிடும். கருத்து வேற பக்கம், அரசியல் பக்கம் திசை திரும்பிடும். நான் இறுதியா உங்களுக்கு ஒண்ணு மட்டும் சொல்றேன். அதாவது 58,000 கோடி 5 ஆண்டுகளில் மின்சார வாரியம் நஷ்டம், இழப்பு என்ற சூழலை கடந்த ஆண்டு 933 கோடி ரூபாய் அளவிற்கு குறைப்பதற்கு முழு முதல் காரணம் எங்களுடைய கழக தலைவர், திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு தளபதி அவர்கள் தான். அவர்கள் கொடுத்த நிதி ஆதாரங்கள், ஊக்கங்கள், அவர்கள் செயல்படுத்த வழங்கிய திட்டங்கள், இதனால் தான் மின்சார வாரியம் வளர்ச்சி அடைந்திருக்கின்றன. கடந்த 5 ஆண்டுகளில் எந்த விதமான மின்தடையும் இல்லாமல்
சீரான மின் விநியோகம் வழங்கப்பட்டிருக்கின்றன. 94,000 மில்லியன் யூனிட்டிலிருந்து 1,16,000 மில்லியன் யூனிட்டாக உயர்ந்திருந்தாலும் கூட எந்தவித தடையும் இல்லாமல் கடந்த திமுக ஆட்சியில், திராவிட மாடல் ஆட்சியில் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதியினுடைய வழிகாட்டுதலோடு அந்த மின்சார விநியோகம் செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே இன்றைய தாவேக அரசு, மின்துறையினுடைய அமைச்சர் கடந்த கால திட்டங்களை பற்றி குறை சொல்லாமல், அதுவும் பொதுவாக குறை சொல்லாமல் ஆதாரத்தோடு குறை சொன்னால் பதில் சொல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதை சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். எனவே பொதுவாக பொதுவான கருத்தை சொல்வதை நிறுத்திவிட்டு மாப்பிள்ள வந்தாரு, மகன் வந்தாரு, நண்பர்கள் வந்தாங்கலாம் சொல்லி அந்த மாதிரி மக்கள்கிட்ட திசை திருப்புறதை விட்டுட்டு நிச்சயமாக அவர் சொல்லியதை அவர் திரும்ப பெற வேண்டும், வருத்தம் தெரிவிக்க வேண்டும். அந்த மாதிரி கருத்துக்களை சொல்றது ஒருபோதும் நாங்க ஏத்துக்க மாட்டோம். நான் இப்ப கேட்கிறேன், நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன். இப்ப நாங்க அவங்க துறை நடத்துறாங்கன்னு சொன்னா, இப்ப ஒருத்தருக்கெல்லாம் ஆர்டர் போட்டு இந்த அரசாங்கத்துல ரிவர்ஸ் பண்ணாங்கல்ல, ஆலோசகரா போட்டு பண்ணாங்கல்ல, அப்ப இந்த அரசாங்கத்தை யார் நடத்துறா? யார் நடத்துறா? ஜெகதீஷ் நடத்துறாரா? யார் நடத்துறா? சொல்லணும்ல. நாங்க ஏன் இதெல்லாம் சொல்லாம இருக்கோம்? அரசியலா பார்க்கணும், துறையா பார்க்கணும், துறையினுடைய வளர்ச்சியா பார்க்கணும். அதனால பொதுவெளியில அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் ஆதாரத்தோடு சொன்னால் சந்திப்பதற்கு நாங்கள் தயார், விளக்கம் தர தயார். மின்துறை அமைச்சர் இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்து தெரிந்து தெளிவாக பேச வேண்டும். இல்லை என்றால் சட்டப்படி சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படும்.